நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிவனாண்டி அந்த டெத் வீட்டில் போய் நம்ம விசேஷம் மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே நடக்கிற இதை பார்த்தா கலகலப்பு படத்தில் சந்தானம் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்பால, அது கூட நம்ம விமல் வந்துட்டு உதவி செய்வார்ல, அந்த மாதிரியே சீன்ஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு என்னமோ. ஆனால் பார்க்குறதுக்கு சீரியல் ரொம்ப காமெடியாக அந்த இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. கூடவே சேர்ந்து சந்திராவும் நோஸ் கட் வாங்குறத பார்த்தா அதை விட காமெடியாக இருக்குது. உடனே வந்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் சிவனாண்டியை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி இவன் கேன பையனா, சாவு வீட்டுக்கு வந்துட்டு என்னமோ இங்கே அடிக்கடி வரணும் அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பைத்து இன்னும் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பேச சிவனாண்டிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான், நம்ம நல்லதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. இங்கே பார்ப்பா சண்முகம், இந்த மாதிரிலாம் அடிக்கடி நடக்கணும், நானும் இந்த மாதிரி நிகழ்ச்சியிலலாம் வந்து கலந்துக்கிட்டு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக ஓகன் பேசிகிட்டு இருக்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. டேய் மடப்பையில, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, நீலாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னப்பா இது இப்படிலாம் திட்டுற, விசேஷ வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்படி தான் வந்துட்டு பேசுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அவங்க சித்தப்பா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அறிவு கட்ட முட்டாப்பையில, இது ஒன்றும் விசேஷ வீடு கிடையாது, இறந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஓட்டு போட்டால் நீ ஜெயிச்சு ஊரையே வந்துட்டு நாசம் பண்ணிடுவ, முட்டாப்பையன் உனக்கெல்லாம் யாராவது ஓட்டு போடுவாங்களா, போடா முதல்ல இங்கேருந்து, நாங்களே வந்துட்டு கவலையில் இருக்கோம், இதில் கூட கொஞ்சம் வந்துட்டு கவலையாக்கி விட்டுட்டு இருக்கான், சந்தோஷப்பட சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்களை, இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும், இவனை விரட்டி பார்த்துங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சிவனாண்டி குடுகுடுன்னு அவங்க சித்தப்பனை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். என்னடா மாவனை இது ஒன்றுமே புரியல, உன் பொண்டாட்டி தானடா கால் பண்ணி விசேஷம் நடக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, அதான் சித்தப்பா எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல, அவள் தான் கால் பண்ணி இந்த வீட்டுக்கு போங்கண்டா, அங்கே போய் பார்த்து இப்படி அசிங்கப்பட்டு வர்றது தான் மிச்சம், நம்மளும் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியவே இல்லையே, கடைசியிலேருந்து ஊருக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல, முதல்ல அந்த சந்திரா கால் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்ல, ஃபோனை பார்த்தா சந்திராவும் இவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்கல்ல, சித்தப்பா அவளும் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, முதல்ல என்னென்னு பேசடா அப்படின்னு சொன்னதும் விருட்டன் வந்துட்டு சந்திராக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன இது, போய் நாங்கள் எப்படி அவமானப்பட்டு தெரியுமா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ என்னங்க இது, அந்த டிரைவர் பையன் இப்படி ஏமாற்றுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா நீங்களும் ஃபோனை எடுக்கிற மாதிரியே தெரியல, எனக்கே ரொம்ப பதட்டமாயிடுச்சு, இங்கே வந்துட்டு அக்கா அந்த விசேஷ வீட்டுக்கு வந்து காசு பணத்தெல்லாம் கொடுக்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சு நாங்கள் வேறு அட்ரஸை மாற்றி சொல்லியிருக்கேன்னு, இது எல்லாத்துக்கான அந்த டிரைவர் பையன் தாங்க உங்களையும் என்னையும் குழப்பி வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் அட்ரஸை மாற்றி சொல்லி உங்களை அங்கே போய் இப்படி அவமானப்பட வச்சிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப கோளாறான ஆளாக இருக்கான், அவன்கிட்ட பார்த்து கொஞ்சம் சூதானமாக இரு, இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ எலெக்ஷனில் கண்டிப்பாக எங்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அடுத்து எங்கள் அக்காவோட மூமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, அந்த நம்மளோட சேலஞ்ச் யாவும் இருக்குல்ல, நாங்கள் 2 பேர் மட்டும் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, உங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்காரனாக இருக்கணும், நீயே யோசித்துக்கோ, உங்கள் வீட்டில் ஆல்ரெடி எங்களை கண்டாலே பிடிக்காது, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம், இதில் அங்கே வேலைக்காரனாக வந்துட்டா எங்களை வச்சு செஞ்சுருவாங்க, அதுக்கடுத்து வெளியில் தலைகாட்ட முடியாது, ஊரில் ஒரு சனே என்னை மதிக்க மாட்டான், அதோடு அவ்வளோதான், இந்த ஊரை விட்டே நான் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வானத்துக்கு பூமி குதிக்க, சந்திராக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, சரிங்க இனிமேல் நான் சரியாக பார்த்து இதனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, டிரைவர் பள்ளே உன்னை விட மாட்டேன்டா, நாளத்தான் இவ்வளவும் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இல்லை, நீ என் புருஷனை ஜெயிக்க விடாமையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்க. இதை பார்த்து மயிலும் காட்டி வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே மயில் வந்துட்டு சொல்கிறாங்க, ஏப்பா இந்த சின்னத்தை இப்படியே அவமானப்படுறதை பார்க்கும்போதாப்பா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, ஆனால் ஒன்று இதுவும் சரியான ஆளாக தான் இருக்குது, இங்கே என்ன நடந்தாலும் உடனே புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துருது பாரு அப்படின்னு சொல்ல, அதுதான் வந்துட்டு அவளுக்கு அவங்களே வச்சுக்கிற வேட்டு, இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் அட்ரஸ் எல்லாத்தையும் மாற்றி சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா படி பண்ணால் நீ தாங்க ஜெயிப்ப அப்படின்னு சொல்ல, சந்திரா வந்துட்டு ஐடியா வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இதால் கண்டிப்பாக நீ தோக்கத்தான் போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.